போதுவா எதுவும் பண்ண முடியாது. யாரும் இல்லையே. உள்ள போ உள்ள போறீங்க. உள்ள போ உள்ள போ. நான் சரி அடே என்னது சாமி கும்பிட்டா கோடிக்கணக்கில் பணம் வருமா? இந்த டைட்டில் எதுக்காக சொல்கிறேன், சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனில் வந்து காது குத்துச்சிருந்தாங்க மொரப்பூரில் முனேஸ்வரனுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து காது குத்து வேண்டிப்பாங்க இல்லையா, அங்கே செய்வாங்க. மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால நாங்கள் சாமிக்கு மட்டும் கும்பிட்டு வந்தோம். பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி மொய் கொடுத்துட்டு காது குத்து வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் மொய் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் எங்களுக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் அதே இருந்துச்சு. ஸோ அதையும் அந்த ஃபங்க்ஷனையும் வந்து அட்டன் பண்ணோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்களுக்கு டைம் வந்து ஆகிடுச்சு. ட்ரெயின் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பைக்லேயே தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ரொம்ப வந்து அந்த வெயிலில் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைட்டில் எதுக்காகன்ற சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டைம் வந்து வேறு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரீசன்ட்டு. ஸோ எதுக்காக இதை சொன்னேன்னா, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து நான் வந்து போனேன். அன்றைக்கி வந்து பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிரதோஷத்துக்கு எப்போவுமே வந்து ஆனால் 3 மாதம் ஆச்சு நாங்கள் வீட்டில் இப்போ பூஜை பண்ணுறதும் கிடையாது, சாமி கும்பிட்றதுல. ஏன்னா அவங்க சாமிக்கிட்டே நான் வந்து கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தரை இப்போ ஒன்று சிவபெருமானுடைய பக்தரை வந்து கஷ்டப்படுத்தினாங்கன்னா அந்த சிவபெருமான் அவங்க நல்லா தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கானது தண்டனை கொடுக்குற வழிக்கு நானும் சாமி கும்பிடவே மாட்டேன்னு மனசில் வச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவுட் பண்ணாங்க. ஏன்னா காசுன்றது வந்து ஒழிக்காமல் யாருக்கும் வராது. நான் சம்பாதிக்கிறேன், என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாதிக்கிறது நான் என்னுடைய செலவு, அது என்னுடைய இது சரிங்களா. அடுத்தவங்க கிட்டே போய் நான் வந்து கேட்கல. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப டல்லாக இருக்கட்டும், நாங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணோம். யாரும் வந்து எங்களுக்கு நாங்கள் ரிலேஷன்கிட்டே யார்கிட்டையும் எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா எங்களால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷனுக்கு நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு நாங்கள் நிறைய இழந்துட்டோம் வாழ்க்கையில். அதை பற்றி நான் பேசி சிம்பத்தி க்ரியேட் பண்ணலாம் நான், பட் இதில் வரல ரீசன். இப்போ எதுக்காக நான் இதில் வந்து சொல்கிறேன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க சாப்பிடுங்கன்ட்டு. இல்லைங்க பிரதோஷம் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் எதுவுமே தண்ணி மட்டும் தான், காஃபி டீ கொடுக்கும் அன்றைக்கி தானே சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் வந்து ஒருப்போது விட்டு தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அபிஷேகம் பண்ணுவேன். வீட்டில் சிவபெருமான் இருக்கார் இல்லையா, நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நான் அது அபிஷேகம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அவங்ககிட்ட ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படி நம்ம சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் வைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர்கிட்ட, அதில் தான் அவளுக்கு பணம் வருது, ஒருபோது இருந்து கும்பிட்றா இப்படிலாம், அதனால தான் பணம் வருது. கடவுள் வந்து நீ ஒருபோது இருந்து கும்பிட்டமா, எல்லா சிவபெருமான் பக்தரும் கோடீஸ்வரா இருக்காங்களா, சரி நான் அவனை கேட்குறேன், நான் பிரதோஷம் ஒருபோது இருந்து நான் கும்பிட்றேன்ல, அதே மாதிரி நீங்களும் இருந்து கும்பிட வேண்டியது தானே, பணம் வரல உங்களுக்கும். ஏன் இது இந்த முட்டாள் மாதிரி ஏன் பேசணும்? அடுத்தவங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரூல்ஸும் இல்லை. அவங்கவுங்க யாராவது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சாமி கும்பிடுறது அது அவங்கவுங்க விருப்பம். யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கும்பிட்றதும் சரி கும்பிடாது அவங்களோட விருப்பம். கடவுள் எல்லாருக்கும் பொது தான். எனக்கு மட்டும் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிற கேரட்லாம் நான் கிடையாது, அவ்வளோ சீப்பாலாம் சரிங்களா. அவங்க வந்து அந்த வேர்டு சொன்னாங்க. சரி அதோடு விட்டேன். நெத்தியில் குங்கம் அது ஒரு கதை சரிங்களா. ஹஸ்பண்டோட பைக்கில் போனால் ஐயோ பைக்கில் போகிறான் அப்படி, அப்போது ஹஸ்பண்டோட பைக்கில் போகாமல் அடுத்தவங்க புருஷனோட போவாங்க. விளக்க மாற்றி தடிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் இன்னும் ஒரு இதெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கலனா கூட பரவாயில்ல, படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சீப்பாக பேசுகிறது வந்து அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது, அவங்க என்னுடைய ரிலேஷன் கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுல வந்து எவ்வளோ கஷ்டத்தை இப்போ வந்து சொல்லால் ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க பாருங்கள், வார்த்தையை கொட்டிட்டு அள்ள முடியாதுன்னு. அடி கூட நான் அடித்தா மறந்துடுவேன். ஆனால் அந்த வார்த்தைன்றது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் அதனால தான் நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போவேன். ஸோ அவங்க வந்து பசங்க பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை பைக்கில் போகிறதுக்கும் என்னுடைய வேலை இருக்குது, என்னோடய ஒர்க் இருக்குது, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் நானும் சரி சேர்ந்து போயிட்டு எங்கே வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் எங்களோட ஒர்க்கு நாங்கள் வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு பேசுகிறதுக்கெல்லாம் அவங்க வந்து ஆள் கிடையாது. நான் இதை பற்றியும் பேசலை. இது விட்டால் தானே இது மாதிரி பேசிட்டே போகிறாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேனல் அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்கணும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையே சொல்கிறேன். எதுக்காக இந்த கோவில் வச்சுன்னா சாமி வச்சு தானே வந்தது. ஸோ அந்த கடவுளே வந்து அவங்களுக்கு கொடுக்கட்டும். நான் வந்து
அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டு போகணும் அப்படின்ற ஹேபிட் வராது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படி என்னை வளர்க்கல. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வீட்டில் இருப்பார். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து பூஜை பண்ணி பழக்கம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 7 o'clock மார்னிங் டெய்லி நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம் எங்கள் அப்பாவோட சேர்ந்து சின்ன வயசுலேருந்து. ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்க அந்த ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இப்போ இந்த 4 மாதமாக நான் வீட்டில் ஒரு சில அந்த அதாவது இந்த வீடியோவில் மட்டுமே இது மொத்தம் சொல்ல முடியாது, இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து யார் இந்த மாதிரிலாம் இப்போ என்னையே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்போ அடுத்தவங்களை எத்தனை பேர் பேசுவாங்க. இதெல்லாம் பேசுறதுனால உங்களுக்கு தான் பேடை வந்து பார்த்தீங்கன்னா கர்மா வரும். சரிங்களா? நல்லது நினைங்க, எண்ணம் தான் வாழ்க்கை. நல்லது அடுத்தவங்க நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்தவங்களை கெட்ட போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே போவீங்க. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆக முடியும். சரிங்களா? இதுதான் உண்மை. எண்ணத்துக்கான சக்தி இருக்குது. இந்த மாதிரி யாரையும் வந்து அவுட் பண்ணாதீங்க.